ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேறப்பெற்ற மகிமையின் விடுதலையின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக இந்த நல்ல பகல் காலத்திலே நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சகல விதங்களிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாய் தேவ ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. காரணம், தேவனை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறபடியினால் அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு கிட்டி சேரும். அல்லேலூயா. இந்த நல்லவர் மீண்டுமாக நாங்கள் உங்களை இந்த நல்ல வேலைக்காய் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தம்மை சார்ந்து தம்மை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு தேவன் சகல விதத்திலும் நல்ல சுகத்தை நல்ல விடுதலையை கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறித்தும் கலங்கவோ பயப்படவோ கூடவே கூடாது. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் என்ன நடக்கவிருந்தாலும் அவருக்கு தெரியாமல் ஒன்று நடப்பதில்லை. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலிருந்து விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எதெல்லாம் புறப்பட இருக்கிறதோ அத்தனையும் உதடுகளில் இருந்து புறப்படுவது உச்சரிப்பதற்கு முன்பு அவைகளை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய சர்வ வல்லமையுள்ள அந்த அக்னியான தேவன், அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் உங்களுக்காக எனக்காக தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவ ஆட்டுக்குட்டியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலியாய் அவர் பலி கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை உங்களுக்காக எனக்காக தியாகம் பண்ணினார். ஆண்டவர் அவ்வளவு அன்பு உள்ள தெய்வம். அல்லேலூயா. ஒரு புறத்தில் அவர் அன்புள்ள தெய்வம், இன்னொரு புறத்தில் அவர் பயங்கரமான தேவன். அல்லேலூயா. அவர் மகா பயங்கரமான தேவன். அவர் நீதி செய்கிற தேவன். அவர் உங்களுக்கும் எனக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீதியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக பரிந்து பேசுவேன், நான் உனக்காக பழி வாங்குவேன் சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம எதையுமே செய்ய வேண்டாம். நாம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ண வேண்டும். தெய்வத்தை மட்டும் ஆராதிக்க வேண்டும். எல்லா ஜனங்களிடத்திலும் அன்பு மட்டும் காட்ட வேண்டும். யாரையும் விரோதிக்க கூடாது, யாரையும் பகைஞர்களாய் பார்க்கவும் கூடாது. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், உன் சத்துருவையும் சிநேகி என்று சொன்னார். ஆக தேவ வாக்கின்படி நம்ம எல்லா மக்களையும் நேசிக்க வேண்டும். மொழி பார்க்க கூடாது, இனம் பார்க்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாது, ஏற்ற தாழ்வுகள் பார்க்க கூடாது, எவ்விதமான பிரிவினைகளும் பார்க்காதபடிக்கு இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். அல்லேலூயா. எல்லோரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக நாம் அங்கீகரிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், யார் என் சித்தத்தை செய்கிறார்களோ அவர்களை எனக்கு சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், நண்பர்கள், தோழிகள் என்று பட்டியலிட்டார். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு தேவ விருப்பப்படி நாம் காத்திருக்க வேண்டும். ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிற பொழுது நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையானாலும் எந்த காரியமானாலும் இயேசு நிச்சயமாய்
ஆசீர்வதிப்பார். நேற்று பூரா நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தூங்கிடலான்னு பார்த்தேன். இரவு முழுவதும் தூக்கம் கிடையாது. அவ்வளவு ஒரு மனபாரம், கேள்வி. அந்த கேள்வி எல்லாம் மனிதனிடத்தில் போய் கேட்க முடியாது. மனிதனிடத்தில் கேள்வியை கேட்டலாம், பதில் கிடைக்காது. எல்லா கேள்வி யார்கிட்ட கேட்டலாம்? மனிதர்களிடத்தில் போய் கேட்கலாம். ஆனா பதில் கிடைக்குமா என்றால் நிச்சயமாய் கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்திலே நான் அந்த அத்தனை கேள்விகளை வைத்து நான் போராடி கொண்டிருந்தேன். அப்பதான் யோசித்தேன், யாக்கோபு எவ்வளவு போராட்டத்தில் இருந்திருப்பார். சாயங்காலம் 6 மணிக்கு முழங்கால போட்டார், ஆண்டவரோடு போராட ஆரம்பித்தார். மறுநாள் காலையில வரைக்கும் போராடினார், தூக்கம் இல்லை. அல்லேலூயா. அப்போதான் நினைத்தேன், போராட்டம் என்றால் இதல்லவா போராட்டம். அல்லேலூயா. இரவு முழுவதும் தூக்கம் இல்லை. அநேக காரியங்களை குறித்த போராட்டம். கேள்வி ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். அத்தனை கேள்விகளையும், வேண்டுதல்களையும், விண்ணப்பங்களையும் அவரோடு கூட நான் முறையிட்டுக் கொண்டே இருந்தேன். காலை எழுந்தவுடன் நான் குளித்து விட்டு மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை எடுத்து மறுபடியும் அதே கேள்விகள், அதே போராட்டத்தோடு ஆண்டவரோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னிடத்தில் சில காரியங்களை எனக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். அதை தான் இன்னைக்கு பிரசங்கமே பண்ண போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை சும்மா விடவே மாட்டார். எங்க சூழ்நிலை ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார். பாருங்க, உன்னை சுத்தி இருக்கிற எந்த சூழ்நிலையும் நீ பார்க்காத அப்படின்ட்டார். அல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலையுமே நெரிசியாத, பார்க்காத, எல்லாவற்றிலும் மேல என்னை மட்டும் நோக்கி பார் அப்படின்னார். அல்லேலூயா. இந்த காலை எனக்கு கொடுத்த அந்த விடயத்தோடு நான் வந்திருக்கிறேன். அந்த விடயங்கள் உங்களுக்கும் பிரயோஜனப்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தினால் யார் பிழைப்பார்? நீதிமானே பிழைக்கிற பொழுது விசுவாசத்தினால் நீங்களும் நானும் எத்தனை பெரிய காரியம். அல்லேலூயா. பிழைப்பது எத்தனை பெரிய காரியம். எங்க நீதிமானுக்கே விசுவாசத்தில் பிழைப்பு உண்டு என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் வாரிகளாகி நமக்கு விசுவாசத்தில் நிச்சயமாய் பலன் உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாய் நமக்கு நல்ல பலன் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே நீ விசுவாசி. சொல்லப்படுகிற வேத வாக்கியங்களையும், சொல்லப்படுகிற வேத வியாக்கியானங்களையும், சொல்லப்படுகிற வேத கருத்துக்களையும் நீ விசுவாசி. தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நீ விசுவாசி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் காண முடியும். அல்லேலூயா. எங்க விசுவாசிக்காத பட்சத்தில் தேவனுடைய மகிமையை ஒரு நாளும் காண முடியாது, ஒருபோதும் காண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மறுபடியும் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எப்படியாவது ஊழியம் செய்யணும் எனக்கு ரொம்ப இறக்கி எப்போதுமே உண்டு. எப்பொழுதுமே அந்த வாஞ்சை உண்டு. சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, தூங்காட்டாலும் சரி, எப்படியாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். எந்த வகையிலேயாவது, எந்த வழியிலேயாவது தேவனுடைய வார்த்தையை, ஒரு வார்த்தையாவது ஒரு மனிதனுக்காவது கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. அது உங்கள் மீது, என் மீது விழுந்த கடமை. ஒரு நாள் ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்காவது எந்த வழியிலேயாவது கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் வருகிற பொழுது அந்த மாற்றங்களோடு இசைந்து அந்த மாற்றங்களை கூட நம்ம எதற்கு பயன்படுத்திக்கணும்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. அல்லேலூயா. புரட்சி எப்பொழுதெல்லாம் என்னென்ன புரட்சிகள் உண்டாகிறதோ அந்த புரட்சியின் வடிவத்தை சுவிசேஷத்தின் மாடலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பல வலைதளங்கள் இருக்கிறது. பல வலைதளங்களில் நம்மளால முடிந்து உள்ள எதுக்குள்ள நுழைச்சி ஆண்டவர் வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ
அது உள்ள நுழைந்து எப்படியாவது ஒரு மனிதனுக்காவது வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. அவன் எந்த ஏரியாவில், எந்த தேசத்துல, எந்த உலகத்துல, எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம எந்த கோடியில இருந்தாலும் பரவாயில்ல, அடகோடியில் இருந்தாலும் சரி, தெருக்கோடியில் இருந்தாலும் சரிதான், ஒரு வார்த்தையை எப்படியாவது கொண்டு போய் ஒரு மனிதனுக்காவது சேர்த்து விட வேண்டும். அல்லேலூயா. அதற்குரிய பலன் நமக்கு உண்டுங்க. அதற்குரிய பலன் நிச்சயமாக உண்டு. ஒரு ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு, பின்பு அநேக நாட்களுக்கு பின்பு என்ன கிடைக்கும்? அதனுடைய பலனை காண்பாய். கண்களால் பார்க்க முடியுமா? கைகளால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய மாம்சத்தில் அதை அனுபவிக்க முடியாத நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். நம்முடைய சந்ததி அறுவடை செய்வார்கள். எப்படியாவது வார்த்தை கொண்டு போய் சேர்க்கப்படணும். அல்லேலூயா. எந்த வகையிலேயாவது வார்த்தை சேர்க்கப்படணும். அந்த வழியை நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவர் யதார்த்தமாக நாங்கள் ஸ்தோத்திரம். எனக்கு ஆரம்ப காலத்தில் இந்த செல்போனை பயன்படுத்தும் காலத்தில் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஸ்தோத்திரம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பயன்படுத்த பிடிக்காது. அதை பயன்படுத்துகிறவர்களே நிறைந்த காலம் உண்டு. யதார்த்தமாக நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் ஒரு முறை ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் சில ஆலோசனை கொடுத்தார், சில கருத்துக்களை சொன்னார். நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறேன், அதுல எனக்கு ஒரு பெரிய மன திருப்தி. அவர் சொன்னார், உங்களை மாதிரி ஓடி ஓடி ஊர் ஊரா போய் எனக்கு வசனத்தை சொல்ல தெரியல, சொல்ல முடியல, அதற்குரிய திறமையும் இல்லை, அதற்குரிய பக்குவமும் இல்லை, அதற்குரிய ஆள் பழக்கங்களை எனக்கு கிடையாது. ஆனா எனக்கு தெரிந்த ஒரு வழி உண்டு. என் படிப்பு அறிவை கொண்டு எதையாவது ஆண்டவருக்கு செய்ய முடியுமா என்று யோசித்தேன். அப்ப நான் அந்த வலைதளத்தை பயன்படுத்தி ஒரு 10 பேருக்காவது ஆண்டவர் வார்த்தையை அனுப்பிவிடணும்னு சொல்லி இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கிறது என்று சொன்னார். இப்ப யோசித்தேன், எல்லாமே நம்ம கிட்ட இருந்தாலும் ஏன் இந்த வழியை நம்ம பயன்படுத்தி ஏதோ ஒரு ஊருக்கு நம்மளால போக முடியாது? அப்படிதானே? ஏதோ ஒரு ஊருக்கு போக முடியாது, ஆனா அந்த ஊருக்கு அந்த வார்த்தையை அனுப்ப முடியல. ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவேன். நம்ம போய் ஊழியக்காரன் போய் தீர்க்கதரிசி போய் குணமாக்குறதை விட ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை அனுப்பி குணமாக்குறேன். ஊழியக்காரன் மூலியமாக, தீர்க்கதரிசி மூலியமாக வார்த்தையை அனுப்பியாவது ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? உங்களை விடுதலை ஆக்கிடுவார், குணமாக்கிடுவார். எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி. அல்லேலூயா. 100க்கு அதிபதி கூப்பிட்ட ஆண்டவரை போனாரா? இல்ல அவன் கூப்பிட்டு போனா நான் கையோட இல்ல. அவன் கேட்டுக்கிட்டா ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே நீர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? சோமாயிருவான் அப்படின்னு. சரி, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள்னு சொல்லிட்டார். அதே போல அவன் போறதுக்கு முன்னாடி வார்த்தை போய் குணமாக்கிட்டு, அவன் போய் சேரதுக்குள்ள எது வைத்து தேவ வார்த்தை அவனுக்கு முன்னால போய் அவன் வேலைக்காரன் சோமாகி நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்த்துட்டு. எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு பத்தியா தேவ வார்த்தை. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை எந்த வகையிலேயாவது நம்ம அனுப்பணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பணும் அப்படின்னா, நீங்க நிறைய சொன்னேன், தயவு செய்து வார்த்தை அனுப்புங்க. குட் மார்னிங், பேட் மார்னிங் எல்லாம் போடாது. அதுதான் தெரிஞ்சு உண்மை, எல்லாத்துக்கும் தெரியுமா? அது தேவையா? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, எதுல வாட்ஸ்அப்ல அனுப்பல என்ன அனுப்புறாங்க? குட் நைட்டு, குட் மார்னிங். இது குணமாக்குமா? உங்களை எங்கே குணமாக்குமா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கூட அந்த தப்பை செய்யறாங்க. அதை செய்யக்கூடாது. குட் மார்னிங் சொல்லணும்னா வீட்டுக்கு வந்து நேரம் எந்திரிச்சு வந்து என் வீட்டுல வந்து சொல்லணும். அல்லேலூயா. அது தேவையில்லை. அதுல ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த குட் மார்னிங் சொல்றதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட இயேசு உன்னை நேசிக்கிறார்னு ஒரு டைப் அடிச்சு அனுப்பி விடுங்க, அங்க பெரிய கிரியை நடக்குங்க.
அற்புதம் நடக்கும் அந்த இடத்துல. அந்த வார்த்தை அங்கு கிரியேட் செய்யும். அந்த வார்த்தை அங்கு பெரிய காரியத்தை செய்து விடும். நான் எனக்கு ஆலோசனை சொன்னேன், தயவு செய்து யாரா இருந்தாலும் என்ன செய்யாதுங்க, குட் மார்னிங் குட் நைட்டு நீங்க யாருக்கும் அனுப்புங்க, ஊழியக்காரனுக்கு அனுப்பாதீங்க. ஊழியக்காரனுக்கு அனுப்பாத, ஊழியக்காரன் நீ அனுப்பாத. அனுப்பணும்னு நினைச்சேன்னா ஒரு வார்த்தை அனுப்பு, இல்ல ஒரு நல்ல பாடலை பாடி அனுப்பு கேட்கிறோம், இல்ல ஒரு வார்த்தையை பேசி அனுப்பு கேட்கிறோம். அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நமக்கு. அல்லேலூயா அப்படின்னு சொல்றது போல நீங்களும் என்ன செய்யலாம், உங்களால் முடிந்து இருந்த இடத்திலிருந்து ஊழியம் செய்யலாம். தெரியுமா? அவ்வளவு வசதி வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் நம்ம சொல்றோம் சுவிசேஷத்துக்கு வாசல் திறக்கப்படணும்னா அன்னைக்கு ஒரு ஊர்ல போனா 10 பேரை தான் சந்திக்க முடியும். நீ உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிக்கலாம். அவ்வளவு வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம கையில் ஆண்டவர் இந்த செல்போனை கொடுத்திருக்கிறாருன்னா, ஹலோ சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறதுக்கு கொடுக்கல. ஹலோ, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார், இயேசு உங்களை சுகமாக்குகிறார், இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இயேசு சொல்லுகிறார் நீ பயப்படாதன்னு சொல்றார், இயேசு சொல்லுகிறார் நீ கலங்காதன்னு சொல்றார். அப்படி என்று சொல்லுவதற்கு பயன்படுத்தணும். அல்லேலூயா அல்லேலூயா. அவ பாருங்க, பயன்படுத்தக்கூடிய விதங்கள், பயன்படுத்த நிறைய வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா. தேசத்துல ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை வழியை வேணாலும் இவங்க அடைக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு புது வழியை திறந்துகிட்டே தான் இருக்கிறாரு. அப்படிதானே? புது வழி ஆண்டவர் எங்கேயாவது திறந்துகிட்டே தான் இருக்கிறாரு. எந்த டிவியை திறந்தாலும் ஏதாவது ஒரு தேவ மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கிறார். நல்ல வார்த்தை கேட்டுக்கிறோம், பார்க்கிறோம். மீடியாக்கள்ல போனாலும் சரி, அல்லது நீங்க வலைதளங்கள்ல போய் உள்ள நுழைஞ்சீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஊழியக்காரர் என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்னத்தையாவது ஒரு பிரசங்க அருமையாய் கொடுத்துட்டு இருக்கிறாரு, பாடிட்டு இருக்கிறாங்க. கேட்கறதுக்கு வழி இருக்கிறது. இந்த வழியை நாமளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்துக்கு ஆண்டவர் சொன்னார், கடகோடி மனிதனுக்கும் என்ன போய் சேரும் இருக்கிறாரு, சுவிசேஷம் போய் சேரும் சொல்லி இருக்கிறாருங்க. இன்னைக்கு இயேசுன்னு யாருக்கு தெரியாம இருக்கா? இயேசுன்னு தெரியாத ஆட்கள் இருக்காங்களா? போய் சேர்ந்துட்டு சுவிசேஷம் கடகோடி மனிதனுக்கும் போய் சேருங்கிறது. என்ன மின்சார வசதிகள், சில வசதி வாய்ப்பற்ற மக்கள் கிராமங்களுக்கு தான் கொஞ்சம் கடினமாக இருக்கிறத ஒழிய, சகல வாய்ப்புகளும் சகல வசதிகளும் இருக்கிற இடத்துல இயேசு போய் சேர்ந்துட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு அப்படிங்கிற ஒரு தெய்வம் எல்லாருக்கும் தெரியும். அவரை குறித்து ஒரு தெளிவை அவர் சொல்லிக் கொடுத்தாங்க. சுவிசேஷ காரியங்களை கொண்டு போய் எந்த வகையிலாவது செய்யணும். எங்க நீங்க செய்யணும்னா, ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யணும்னா ஒண்ணுமே செய்யாதுங்க. உங்க கையில இருக்கிற போன்ல உங்கள்கிட்ட எத்தனை பேர் கான்டாக்ட்ல இருப்பாங்களோ அத்தனை பேருக்கு ஒரு வசனத்தை அனுப்புங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு ஒரு வார்த்தை இயேசு உங்களை நேசிக்கிறார்னு அனுப்பிடுங்க. நாளைக்கு ஒரு வார்த்தை அனுப்புங்க. நாளைக்கு இயேசு உங்க மேல பாசமா இருக்கிறாருங்க. அந்த அம்மா அன்னைக்கு தான் கவலைப்பட்டு இருக்கு, நம்ம மேல பாசம் கட்ட ஆளே இல்லைன்னு சொல்லி புலம்பி அழுதுகிட்டு இருக்கிற அந்த வார்த்தை போயிடும். ஐயோ, இயேசு என் மேல பாசம் காட்ட ஆள் இருக்கு, நான் பாசம் காட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கையில ஒரு வசனம் வந்து சொல்லுது, இயேசு என் மேல பாசமாவே இருக்கிறார். அதுவும் அவ்வளவுதான். அந்த அம்மாவுக்கு தைரியம், சந்தோஷம், சமாதானம் வந்துருது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஒரு மனிதனை உருவாக்கி விடும். ஒரு வார்த்தை சாம்ராஜ்யத்தை அழிச்சு விடும். தெரியுமா? நம்ம சரித்திரம் படித்தோம், பள்ளியில் பாடம் படித்திருக்கோம், கோவலன் கதையை படிச்சோமா? படிச்சிருக்கோம் ஐயா. ஒரு வார்த்தை தானே கொண்டு போட்டது, அப்படிதானே? கொண்டு வான்னு சொன்னதை அவன் என்ன புரிந்து கொண்டான் சொல்லுங்க? கொண்டு வா என்று சொன்ன வார்த்தையை சேனையினுடைய அந்த வீரர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? கொண்டு வா என்று புரிந்து கொண்டான்.
ஒரு வார்த்தை பிறண்டதனால, ஒரு எழுத்து பிறண்டதனால அவன் பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டான். புரிஞ்சுச்சா? பள்ளிக்கூடத்தில் நாம் படித்த பாடங்கள், ஒரு வார்த்தை. அதான் சொன்னான் நூற்றுக்கு அதிபதி, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எல்லாம் சரியாயிரும். அந்த ஒரு வார்த்தையை ஏன் நீங்க செய்யக்கூடாது? எதுக்கெல்லாமோ நம்ம செலவிட்டோம். நான் நிறைய செலவு பண்ணேன், நினைச்சு பார்த்தேன், சம்பாதிச்சோம், எல்லாம் கையை விட்டு போச்சு. நிறைய செலவழிக்கிறோம், எதுக்கெல்லாமோ செலவு பண்றோம். வீட்டுல 43 இன்ச்சு டிவி பார்க்க செலவு பண்றோம். ஆண்டவர் ஊழியத்தை அனுப்புறதுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது? அப்படிதானே? எப்படியாவது அனுப்புறதுக்கு நானும் இது 4-5வது போகணும்னு நினைக்கிறேன். வார்த்தையை சேமித்து சேமித்து அனுப்பி அனுப்பி ஸ்டோரேஜ் அதிகமாயிட்டு, ஸ்டோரேஜ் அதிகமாக ஆக ஸ்டோரேஜை தாங்கக்கூடிய அளவுக்கு போன மாத்தி 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 இப்ப கடைசியில் 256 ஜிபியில வந்து நிக்கி. இதுக்கு அடுத்துன்னு போடணும், போட்டோம்னா அடுத்த லெவலுக்கு வாங்கிடணும்னு இருக்கேன். இது காலி ஆயிட்டு. நான் அப்போதே பார்த்தேன் ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 256 காலி ஆகிறதுக்கு இன்னொரு 11 ஜிபி தான் இருக்கு. அதுவும் பிடிக்கல. ஏன்னா தேவ வார்த்தையை குமிச்சு வச்சிருக்கிறேன்னா அனுப்பணும், மக்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக தான் பயன்படுத்துறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் இதில் விதைத்த 30,000 ரூபாய் ஆண்டவருக்கு தான் பயன்படணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக மன உறுதி எடுத்தோம் அப்படின்னா, நான் உண்மையில போன புற மாத்தையில எந்த சிரமமும் இல்லாம தான் வாங்கியிருக்கிறேன். 30,000-35,000 போன் வாங்கியிருக்கிற பொழுதும் எந்த சிரமமும் இல்லாம சுலபமாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை வாங்கிட்டு போய் உலக பிரகாரமா இதை பயன்படுத்துறதுக்கு அதை வாங்கிட்டு போகல, என் வார்த்தையை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னே இதை வாங்குறான்னு தெரிஞ்சுதான் சுலபமாய் வாங்க வைக்கிறார். அடிக்கடி சொல்லுவேன், என்கிட்ட எந்த பணமும் கிடையாது, என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து இயேசு மாத்திரம். அல்லேலூயா. அவர் சொன்னார், வெள்ளியும் பொண்ணும் யாருடையது அப்படின்ட்டாரு. நம்ம அப்பா உள்ளதுதான், வெள்ளியும் பொண்ணு நம்ம அப்பா உடையது. இப்ப நம்ம அப்பாவுக்குரியது எல்லாமே நமக்குரியது தானே. இப்ப நமக்கு எதுக்கு நம்ம கிட்ட பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, பணம் இல்லைன்னு கவலைப்படணும்? அல்லேலூயா சொல்லுங்க. கடன் இருக்கு, பொண்ணு இல்லை. கடன் இருக்கு, வெள்ளி இல்லை. ஆனா வெள்ளியும் பொண்ணு எங்க அப்பா கிட்ட இருக்கு. இந்த கடன் ஒரு நாள் இல்லாம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடிப்படையில தான் Facebook ஊழியத்தை ஆரம்பித்தோம். அதற்கு பின்பு வாட்ஸ்அப் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அதன் பின்பு யூடியூப் ஊழியத்தை ஆரம்பித்தோம். எல்லாமே யதார்த்தமாக ஆரம்பித்தோம். ஆனால் ஆண்டவர் அதை தீவிரப்படுத்தி கொடுத்தார். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவர் அந்த ஞானத்தை தந்தார். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், அதில் பலனும் அடைந்தோம். அல்லேலூயா. அநேகருக்கு சாட்சி சொல்லுகிறார்கள், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. நான் மனமுடைந்து இருந்தேன், மனக்கவலையோடு இருந்தேன், மனவேதனையோடு இருந்தேன், பதில் இல்லாமல் இருந்தேன். வார்த்தை கடந்து வந்தது, எங்களுக்கு பதில் கிடைத்தது. இந்த செய்தியை கேட்டேன், எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இந்த பாடலை கேட்டேன், எனக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று அநேகர் சொல்லி டைப்படித்து அனுப்புவதை பார்க்கிற பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். அல்லேலூயா. யாருக்குமே தீமை செய்யக்கூடாது, யாருக்குமே தீமை செய்யவே கூடாது. நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அந்த வகையில யாரை குறித்து தாக்குதல் நடத்த விரும்ப மாட்டேன். எந்த ஒரு அரசியலோ மதத்தையோ டச் பண்ணவே மாட்டேன். நமக்கு தேவை ஆண்டவர் சுவிசேஷம் போன அவ்வளவுதான். ஆண்டவருடைய அன்பை மட்டும்தான் பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. நமக்கு அரசியல் தேவையில்லை, மத எதிர்ப்பு நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையெல்லாம் மனித அன்பு மாத்திரமே. அல்லேலூயா. அந்த அன்பை கொண்டு போய் சேர்க்கணும்.
ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு பூரண வடிவமாகி அவரே கிறிஸ்துவாய் மாறினார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் அன்பை மக்களிடத்தில் போய் கொண்டு சேர்க்கணும். அல்லேலூயா. அதனால் செல்லு வச்சிருந்தீங்கன்னா அன்பான வேண்டுகோள், நம்முடைய சேனல்கள் என்ன, ஜேசி ஸ்டார் டிவி என்ற யூடியூப் சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதை நீங்களும் பார்த்து பயன்பெற அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த வாரத்தில் அடுத்த 2வது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதுவும் ரொம்ப வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அதே பெயரில் ஜேசி ஸ்டார் பிளஸ் டிவி என்று ஒன்று நம்ம மறுபடியும் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் பாருங்கள். அதிலையும் 2 நல்ல ஒரு அருமையான 2 பாடல்களை அப்டேட் பண்ணியிருக்கிறோம். கேட்டு பாருங்க. அந்த பாட்டை விடிய கேட்டாலும் தூக்கம் வராது, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல 2 பாடல்களை இந்த புதிய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கேட்டு பயன்பெறுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு இந்த சேனல்களை, நம்முடைய யூடியூப் சேனலை அறிமுகம் செய்து அதன் மூலியமாக அவர்களும் பயன்பெறுவதற்கு நீங்கள் உதவியாக இருந்தால், ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளர்களாக இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. பணம் கொடுப்பது மட்டும் பங்கு கிடையாது. ஊழியத்தில் ஏதாவது ஒன்று சப்போர்ட்டா இருந்தாலே அதுவும் ஒரு பங்கு தான். அல்லேலூயா. அதனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த யூடியூப் சேனல்கள் பெருகும்படியாய் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இதன் மூலியமாய் உடைய வார்த்தையை இன்னும் அநேக மக்களுக்கு, பல தேசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார். அநேக தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 3 கண்டங்களிலே உள்ளவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் 3 கண்டங்களில் உள்ளவர்கள் பார்க்கிறார் என்கிற பொழுது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. நல்லவர். இந்த நாளை செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியான ஒரு நல்ல வார்த்தையினராய் நான் கடந்து சொல்லுகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 12 வாசிப்பதற்கு முன்பாக சங்கீதம் 91:15 வாசித்து இங்கே கடந்து வருவோம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்து நாளில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை நான் என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன் என்று 4 காரியங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்வான்? என்னை நோக்கி கூப்பிடுவான். இங்கே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் நானும் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி. உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையிலே யாவற்றையும் செய்து முடித்த அந்த அன்பு தெய்வத்தை நோக்கி கூப்பிட வேண்டும். 2வது என்ன சொல்றாரு? அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? அப்படி கூப்பிட்டா அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருள் செய்கிற, கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். 3வது ஒரு காரியம், நான் என்ன செய்வேன்? ஆபத்து வருகிற வேளையிலே, ஆபத்து நெருங்குகிற வேளையிலே உங்களை, உங்கள் கணவரை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் உறவுகளை, உங்களுடைய உடன்பிறப்புகளை, உங்கள் பெற்றோரை என்ன செய்வாராம்? தப்புவித்து அவர்களை கனப்படுத்துவார். எப்படி கனப்படுத்துவார்? இவனோட கர்த்தர் இருக்கிறார்ப்பா, இவனை நம்ம ஒண்ணு செய்ய முடியாது என்று கனப்படுத்துவார். அல்லேலூயா. உங்க கூட யார் இருக்கிறார் என்று கனப்படுத்துவார். இவனோடு மோத முடியாது, இவனோடு எதிர்த்து நிற்க முடியாது, ஏனெனில் இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டி அவர் நம்மை கனப்படுத்துவார். உங்களை கனப்படுத்துவாங்க. உங்க கூட, என் கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவார். அதன் மூலியமாக நீங்கள் கனம் பெறுவீர்கள். எப்படி என்று சொன்னால், ஐயோ நம்ம இவனுக்கு ரோகமாய்
எழுந்திருத்தோம், இவனை எதிர்த்து பார்த்தோம், இவனை நாம என்ன செய்ய முடியல, ஒன்று செய்ய முடியல. நாம தான் பல காரியங்களை, பல விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் வாயால் நாம் கணம் பெறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் என்ன செய்யாது, வாய்க்காதே போகும். நான் அன்றைக்கு சொன்னதான் இன்றைக்கு சொல்லுவேன், நாளைக்கு அதைத்தான் சொல்லுவேன். யாருக்கிட்ட தெரியுமா? கர்த்தரிடத்துல சொல்லுவேன். கொடுத்தேன்னா ஒளியை செய்வேன். புரிஞ்சிட்டா? இந்த இடத்துக்கு விரோதமா, இந்த ஊழியத்துக்கு விரோதமா யாரு எதிர்ச்சாலும் நான் கவலையே பட மாட்டேன். நான் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படல. நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படல. நீர் கொண்டு வந்து, நீர் ஆசைப்பட்டீர், நீர் நிறைவேற்றினீர், நீர் கட்டினீர், நீர் நிறுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. திறந்திருந்தால் நான் ஊழியம் செய்வேன். இல்லைன்னா எனக்கு ஊழியம் செய்ய பல வழி இருக்கு. அதாவது ஊழியம் செய்யாமல் இருக்க மாட்டேன், ஊழியம் செய்ய பல வழி இருக்கு. இதை நான் ஆரம்ப நாளில் இருந்தே நான் ஆண்டவர்கிட்ட, ஏன்னா ஆரம்பித்த நாளில் இருந்து நான் சந்தித்த போராட்டங்கள் அவ்வளவு 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 போராட்டங்கள், அத்தனை போராட்டம். என்னோடு கூட போராடினவர்களை எல்லாம் நான் கண்களால் பார்த்து விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் இனிமேலும் போராடினாலும் சரி, கடுகளவு கூட நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு ஊழியம் செய்ய பல வழி இருக்கு. அல்லேலூயா. எந்த வகையிலாவது எந்த இடத்துல நான் ஊழியம் செய்து போய்கிட்டே இருப்பேன். என் மூச்சும் பேச்சும் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக எங்கேயாவது ஊழியம் செய்வேன். ஏனென்றால் இது பரந்த உலகம், பரந்து விரிந்து கிடக்கிற உலகம். எங்க போய் வேணாலும் ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் போராடினாதான், ராத்திரி பூரா போராடி காலையில் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை எதிர்க்கிறான்னு சொல்லி நீ ஒரு நாளும் கவலைப்பட்டுறாத. உன்னை எதிர்க்கல, என்ன எதிர்க்கிறான்னு மட்டும் நீ போய்கிட்டே இருட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னார்கள், ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறார். உன்னை தொடுகிறவன் யாரை தொடுறானா, அவர் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுதான் அர்த்தம். யாரை தொடுறவன், உங்களை தொடுறவன் யாரை விரல விட்டு ஆட்டுதானா? புரியுதா? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று நினைத்து கொண்டு போ, நினைச்சுக்கோ, பயப்படாத போ அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடுப்பா. ஆண்டவர் எனக்கு இந்த ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வாசியுமா பாப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை என்ன செய்தாராம், ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் அவன் எத்தனை மடங்கு அறுவடை செய்தான்? 100 மடங்கு அறுவடை செய்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர 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 என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பெலிஸ்தியர்களால் அவனுக்கு பயங்கரமான நெருக்கடி. யாரால? பெலிஸ்தியர்களால். பெலிஸ்தியர் ராஜா அபிமெலேக்கால் பல நெருக்கடி வந்தது. அந்த நெருக்கடியை விலக்கி போட்டார். கடைசியில் அந்த அபிமெலேக்கு வாயிலிருந்தே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, இவனையோ இவன் மனைவிக்கோ தீங்கு விளைவிக்கிறவன் கொல்லப்படுவான் என்று ஆணையிடப்பட்டது. பெலிஸ்திய ராஜா அபிமெலேக்கால் ஆணையிடப்பட்டது அந்த மக்கள் மத்தியிலே. காலங்கள் கடந்தது. காலங்கள் கடந்த உடனே ஈசாக்கு பெருக ஆரம்பித்தான். ஈசாக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சான்? பெருக ஆரம்பித்தான். அவன் எல்லை விரிவாக ஆரம்பித்தது. அவன் ஆசீர்வாதம் பெருக ஆரம்பித்தது. இப்ப இவனுக்குலாம் என்ன ஆயிற்று? இந்த பெலிஸ்தியர்களுக்கு பொறாமை வந்துட்டு, என்ன வந்துட்டு? பொறாமை வந்து விட்டது. வாசித்தா அதுல அப்படிதான் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அவர்களுடைய பொறாமை என்ன ஆயிற்று? இவனுக்கு பயங்கரமான நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. பொறாமை கொண்டார்கள் அவனை கண்டு. அல்லேலூயா.
வாசிங்க அடுத்த 14வது வசனம் வாசிங்க பாப்போம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் என்ன கொண்டார்களாம்? பொறாமை கொண்டார்கள். நெருக்கப்பட விடலை ஆண்டவர். அல்லேலூயா. என் தகப்பன் ஆபிரகாமின் தேவனை நான் விடவே மாட்டேன். ஏனென்றால் என் தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் உன் தேவனை மறந்து விடாதே. அல்லேலூயா. நெருக்கடி கொடுத்தார்கள். நெருக்கடிக்கு மத்தியில் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பாருங்க, முதல் வசனம் வாசிங்க பாவம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் யார் காலத்தில் இப்ப வந்துட்டு? ஈசாக்குடைய காலத்தில் வந்து விட்டது. பெரிய பஞ்சம். பஞ்சம்னா என்னெல்லாம் கிடைக்காது? சோறு கிடைக்காது, நல்ல துணி கிடைக்காது, வேலை இருக்காது, வருமானம் இருக்காது, உடைமை இருக்காது. பயங்கர பஞ்சம். அல்லேலூயா. பசி இருந்தா தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? இல்ல, தூக்கம் தான் வரல. நிம்மதியா இருப்போம் என்று பாட்டை படிச்சுட்டு நிம்மதியா இருப்போம், நிம்மதியா இருக்க முடியுமா? நீங்க பாட்டை படிச்சு திரும்பிய பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு வலது புறம் இடது புறம் கத்தி அழுதுகிட்டு இருக்கும். பசி இல்ல, பாட்டு படிக்க தோணுமா? துக்கம் கோர தாண்டவமாடும், வேதனை கோர தாண்டவமாடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆபிரகாம் அந்த தேசத்தில் என்ன பண்றான்? விதை விதைத்தான். சாரி, ஈசாக்கு என்ன பண்றான்? விதை விதைக்கிறான். விதை விதைக்கிற பொழுது முளைப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை. பஞ்சம் வந்தா தண்ணி இருக்குமா? தண்ணி இருந்தா தான் பஞ்சம் தீர்ந்துருமே. அப்படி ஒரு பஞ்ச காலத்துல விதை விதைத்தால் முளைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத அந்த காலகட்டம். சரி, முளைத்தாலும் விடுவதற்கு ஆள் இருக்கா? அதுக்கு ஒரு கூட்டம் பெலிஸ்தியர்கள் எல்லாம் இருந்துச்சான். நம்மால காலையில விதைச்சிட்டு போவான். இவன் விதைச்சிட்டு வீட்டுக்கு தான் போவான். பின்னாடியே வந்து என்ன செஞ்சிருவான்? பெலிஸ்தியர்கள் எல்லாம் அதையெல்லாம் உழைப்பி சீரழித்து விட்டுட்டு போய் விடுவார்கள். அவ்வளவு ஒரு நெருக்கடி, அவ்வளவு ஒரு கொடுமை அவன் அனுபவிக்கப்பட்டான். பாருங்க, விதைக்கப்பட்டது விதை, விதை முளைப்பியது. அப்ப நீங்க என்ன யோசித்தீங்களா? என்னைக்காவது பஞ்ச காலத்துல விதைச்சிட்டான், மழை பெய்யல, தண்ணியும் வரல. மழை பெஞ்சாலாம் தண்ணி வரும், பஞ்சம்னு வேற சொல்லிவிட்டாரு. அப்ப எப்படி 100 மடங்கு அறுவடை செஞ்சாரு? எப்படி முளைத்தது விதைகள் எல்லாம்? எதிராளிகளையும் கடந்து எப்படி முளைத்தது? அங்க எப்படி தண்ணி வந்துச்சு? தண்ணி இல்லைன்னா எந்த விதையாவது முளைக்குமையா? முளைக்காது. இப்ப தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? இது எனக்கு அது யோசித்தோமா? யோசித்தாதான் பதில் கிடைச்சிருக்குமே. வேதம் சொல்லுது. இப்ப வேதத்தை தேடி என்ன வாசிக்கணுமா? தேடி வாசிங்கன்னு சொன்னார்ல. தேடி பார்த்து அவருக்கு எங்க இருந்து தண்ணி வந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சும்மா உண்மையில அன்னைக்கு மட்டும் பெரிய மழை மட்டும் பெஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 100 மடங்குன்னா என்ன தெரியுமா? நம்ம வயக்காட்டுல எல்லாம் விளைஞ்ச எத்தனை மேனி எடுப்பாங்க? ஒரு மேனி, அதிகபட்சம் 2 மேனி, இன்னும் அதிகபட்சம் ஹையா போட்டீங்கன்னா 3 மேனின்னு வச்சுக்கிடுமே. 3 மேனினாலே நமக்கு ஏப்பான்னு ஆச்சரியப்படுறோம். அவருக்கு எத்தனை மேனி? 100 மேனி விளைஞ்சிருக்குங்க. 100 மடங்கு. அப்ப 100 மடங்கு விளைய வச்சிருக்கிறார். அப்போ சாதாரண குளத்து தண்ணி, அணைக்கட்டு தண்ணி, வாய்க்கா தண்ணி போனா விளையுமா? விளையும். 3 மேனி விளையும். ஆனா இங்க 100 மேனி விளையிறதுக்கு அங்க தண்ணி இல்ல, ஆனா 100 மேனி விளைஞ்சிச்சு. இங்கதான் யோசிக்கணும். பார்ப்போம் எங்க இருந்து தண்ணி வந்துச்சுன்னு வசனத்துல இருக்கு. சங்கீதம் 65வது அதிகாரம் 9 நினைக்கிறேன். தேவரீர் நீர் என்னத்தை விசாரிக்கிறீர்கள்?
பூமியை விசாரித்து அதற்கு எங்க என்ன பண்றாராம்? யாரு பூமியை விசாரிக்கிறாரு? ஈசாக்கு விதை விதைச்சார்ல ஒரு பூமி, அந்த பூமியை விசாரிக்கிறார். வாசிங்க, அதை முடிப்போம். தண்ணீர் நிறைந்த எங்க இருக்கு தண்ணி வந்திருக்கு? பாத்தீங்களா? தண்ணி எங்க இருந்து வந்திருக்கு? தேவன் நதியிலிருந்து. புரிஞ்சிச்சா? இப்போ ஈசாக்கு பஞ்ச காலத்துல தண்ணிக்கு வழி இல்லாத காலத்துல விதைச்சிருக்கிறாரு. இப்போ அந்த நிலம் யாரால் விசாரிக்கப்பட்டிருக்கிறது? தேவனால் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தண்ணீர் எங்க இருந்து வந்திருக்காங்க? அவர் 100 மடங்கு அறுவடை செஞ்சதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? தேவநதியிலிருந்து இறங்கி வந்த தண்ணீர் பாய்ச்சதுனாலதான் 100 மடங்கு. நம்ம வாசிட்டு உலகளமும் வாசிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம், உலகமும் செய்தி கட்டிக்கிட்டே போயிருக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தால் 100 மடங்கு அறுவடை செய்தார். எந்த தேசத்துல எந்த காலத்துல நம்ம யோசிக்க மாட்டோம். அவன் பஞ்ச காலத்துல ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் எதிராளிகள். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு நெருக்கடி. அவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில அவன் விதைச்சான். ஆண்டவர் விட்டாரா? எதிராளிகள் என்னெல்லாமோ செய்து பார்த்தான், முடியல. கடைசியில் ஆண்டவர் அந்த நிலத்தை விசாரிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவன் கெடுக்காம இருந்தா கூட 1 மடங்கோ 10 மடங்கோ தான் அவன் அறுவடை செஞ்சிருப்பான். அவனுக்கு ஈசாக்குக்கு விரோதமா பெலிஸ்தீர்களா எதிர்த்து போராடினதுனால தேவன் பார்த்தாரு, நீ போராடி என் பிள்ளை விதைக்கிறத பூரா நீ அழிக்கணும்னு நினைக்கிறல்ல, ஓ பின்னாடி பாரு, உன் கண்ணு முன்னால என் பிள்ளை 100 மடங்கு விளையக்கூடிய அளவுக்கு நான் தேவனிடத்திலிருந்து தண்ணீர் பாய்க்கிறேன்பா. இவன் தண்ணி உண்மையிலே அன்னைக்கு தேசத்துல மழையை பெய்ய வச்சு குளத்தூளிய அணைக்கட்டு வழியெல்லாம் தண்ணி கொண்டு போனா கூட கொண்டு போகணும் தான் அணைச்சுவாங்க. அல்லேலூயா. கெடுத்துருவானோன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சது. அதனால அவர் பார்த்தாரு, நம்ம எல்லா நிலத்தையும் கெடுத்துட்டோம், இனி விளையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே விளையணும்னு அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும்னு இவன் மெத்தனமாக உட்கார்ந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் ஆண்டவர் சொன்னார. அல்லேலூயா. நான் நிறைய நேரம் இருப்பேன், சும்மா இருந்திருப்பேன். பணம் தேவை இருக்கும், ஆண்டவரே பணம் தேவை இருக்கு, ரைட், நீர் தெரியும். ஆனா எண்ணத்துல இருக்கும், நம்ம பஞ்சத்துல இருக்கும், பஞ்ச பசியோட கிடக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நினைச்சுவார் தெரியுமா? விசாரிக்கிறவர். அல்லேலூயா. தேவன் நம்மை விசாரிக்கிறவருங்க. நினைக்கலாம் வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, வருமானம் வருவதற்கு எந்த வழியும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு வருமானம் வர்றதுக்கு ஒரு வழி உண்டு, இயேசு. அல்லேலூயா. எங்க இருந்து விசாரிப்பாரு? எப்படி தேவ நதியிலிருந்து அங்கே நீர் பாய்ச்சப்பட்டதோ அதே போலதான் தேவ பண்டக சாலையிலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். அதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் எந்த காரியத்துக்கு எப்பொழுது கொடுக்கணும்னு தெரியும் அவருக்கு. அல்லேலூயா. அந்த அடிப்படையில் தேவன் சொன்னார், நீ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரிதான், என்ன தடை வந்தாலும் சரிதான், நீ விதைச்சுக்கிட்டே இரு. நீ செய்ய வேண்டிய காரியத்தை, விதைக்க வேண்டிய காரியத்தை நீ என் வார்த்தையை விதைத்துக் கொண்டே இரு. ஒரு நாள் உண்டு. எத்தனை மடங்கு? நீ விதைக்கிறத விதைச்சுக்கிட்டு ராசா. நான் என்ன பண்றேன்? நீ விதைக்கிறத அழிக்க நினைத்தாலும் சரி, கெடுக்க நினைத்தாலும் சரி, தடை பண்ண நினைச்சாலும் சரி, நீ கவலைப்படாத. நான் விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறேன் அப்படிங்கிறார். விதைக்கிறது உன் வேலை, கத்துறது உன் வேலை, சொல்லுறது உன் வேலை, விசாரித்து அறுவடை பண்றது ஏன் வேலைன்னு. அல்லேலூயா. எத்தனை மடங்கு வெளியிருக்கிறாரு? 100 மடங்கு. இப்பமா நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில என் ஆண்டவர் போராடுறதுக்கு அடுத்த பதில் இது. இந்த இடத்துல நம்மள 100 மடங்கு பெருக பண்ணுவேன். எத்தனை மடங்கா? என்ன வேணாலும் நெருக்கடி கொடுக்கட்டும், என்ன வேணாலும் பிரச்சனை வரட்டுங்க. பிரச்சனை பண்ணினவர்களையும் நான் பார்த்துட்டேன், நெருக்கடி கொடுத்தவர்களையும் பார்த்துட்டேன், இனி கொடுக்கிறவர்களையும் நான் பார்ப்பேன். அல்லேலூயா.
நெருக்கடி கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையில நான் கடந்த காலங்களிலே அவர்கள் சந்தித்த விளைவுகளை நான் கண்ணால் கண்டவன், காதால் கேட்டவன், அறிந்தவன். அவர்களுக்கும் தெரியும். அதே போல அதை காட்டிலும் என் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். எனக்கு தெரியும், கடந்த காலங்களிலே சவால் விட்டதெல்லாம் உண்டு. இவன் எப்படி இந்த சபையை திறக்கிறான் பார்க்கிறோம். சவால் விட்டவர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் இருந்து திறந்து கொடுத்தார். என்னால திறக்க முடியாது. அன்னைக்கு ஒரே பதில் தான் சொன்னேன், திறந்தா ஊழியம் செய்வேன், திறக்கலன்னு போய்கிட்டே இருப்பா. அவ்வளவுதான், ஒரே பதில் தான். திறந்தா ஊழியம் செய்வையா, திறக்கலன்னா எனக்கு ஊழியம் செய்ய இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு, அநேக வாசல்கள் இருக்கு, ஒரு பிரச்சனை கிடையாது. பல மாவட்டங்களில் எனக்கு வாசல் ரெடியா இருக்கு திறந்து. எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் போய் உட்கார்ந்து ஊழியம் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒன்றும் கவலைப்படலை. இல்ல மாநிலம் கடந்து போவதுக்கும் வழி இருக்கு, கவலைப்பட மாட்டேன். எங்கேயாவது போய் ஊழியம் செஞ்சிருவேன். ஒரே பதில் தான் சொன்னேன், திறந்தா ஊழியம் செய்வேன், திறக்க விடலனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க கட்டுனது அவ்வளவுதான். ஆண்டவர் திறந்து கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆதலால் எதற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை வாசிக்க பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் யார் கூட இருந்தேன்? மோசேயின் தாசனாகிய மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த கர்த்தர் தாங்க அன்னைக்கு யோசுவாவுக்கு சொன்ன அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த பகல் காலை வேலையிலே சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் எப்பொழுதுமே வாக்கு தத்தத்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். வார்த்தையை நம்புகிற ஆளுதான். இன்று கண்ட எகிப்தியரை இனி காணப்பட்ட தேடனா கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என் கூட போராடுனவங்க நிறைய உண்டு. நான் இன்னைக்கு தேடி பார்க்க கண்டே பிடிக்க முடியல. அவங்க கூட ஸ்நேகம் வைக்கலாம் பார்க்க கண்டுபிடிக்க முடியல. அந்த வார்த்தை எத்தனை உண்மை தெரியுமா? அப்ப நம்ம எதுக்கு இங்கே கவலைப்படணும்? இது யார் ஊழியம்? ஜேம்ஸ் ஊழியம் கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், என் ஊழியமே, என் பொண்டாட்டி ஊழியமே, பிள்ளைகளுக்கு ஊழியதோ கிடையாது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். நான் கடுகளவு கூட பயப்பட மாட்டேன். இடிச்சே போட்டாலும் கவலைப்பட மாட்டாங்க. என் ஊழியம் தான் நான் கவலைப்படாங்க. என் வீட்டே இடிக்கும் கவலைப்படுறதுக்கு. துண்டு துண்டா உடைச்சி நொறுக்கி போட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் என் வீட்டை இடிச்சா தான் கவலைப்படணும். ஐயோ எனக்கு வீடு போயிட்டேன்னு கவலைப்படணும். கடுகளவு கூட கவலைப்பட மாட்டேன். தேவன் சொல்லி இருக்கிறார், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் முடிஞ்சு போச்சு. அப்படி வார்த்தை இருக்கிற பொழுது நான் எதுக்கு கவலைப்படணும்? இல்லை இடிச்சு போடுவாங்க, அடைச்சு போடுவாங்க, நொறுக்கி போடுவாங்க, தடை பண்ணிடுவாங்கன்னு நான் எதுக்கு கவலைப்படணும்? ஆண்டவர் இன்னைக்கு உண்மையில நான் பல மணி நேரம் இன்னைக்கு போராடி இருக்கேன். இந்த காலையில் அதிகாலையில ஆண்டவர் சொல்லிட்டாரு, போடா நான் பார்த்துக்கிறேன். பிடுங்கப்பட்டாரு. என்ன படம்? பிடுங்கப்படும் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்பி நான் ஓடுகிறவன் இன்று வரையில் என்றைக்குமே ஆண்டவருடைய வார்த்தை நம்புகிறார். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, 1 இல்லை 2 இல்லை. அவங்க ஈசாக்குடைய வேலைக்காரன் என்ன பண்ணனா, துறவு தோண்டனா, அதோட விடல, அறுவடை பண்ணியாச்சு, செழிப்பாயிட்டு, களஞ்சியமெல்லாம் நிறைச்சாச்சு. இப்ப நம்மால் எப்படி ஆயிட்டாரு? 100 மடங்கு அறுவடை செஞ்சவன எப்படி ஆயிட்டாரு? ஐஸ்வர்யனாய் மாறி சீமானாய் சீமாட்டியாய் மாறிவிட்டார்கள். தம்முடைய வேலைக்காரனுக்கு படி அளக்கும்படியான ஈசாக்கு யாரு? சீமான். ரெபெக்கா யாரு? சீமாட்டிங்க. அறுவடை செஞ்சாச்சு, களஞ்சியம் நிறைஞ்சிட்டு, சீமானா மாறிட்டான், சீமாட்டியா மாறிட்டான். வேலைக்காரங்களுக்கு எல்லாம் படி அளக்காங்க. இப்ப அங்க ஒரு கல்யாணம் வந்துட்டு. யாருக்கு கல்யாணம்? 40வது வயதிலே ஏசாவுக்கு ஒரு கல்யாணம் அங்க வந்துட்டு. எப்படி பதிலா? எவ்வளவு அருமையா கத்த நடத்துறாரு பதிலா.
கல்யாணம் நடக்கலன்னு வருத்தப்படாதுங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வரையில் கல்யாணம் நடக்கும். எப்படி நடத்துவாரு? உங்களை சீமாட்டியாய் மாத்தி, உங்களை சீமானாய் மாத்தி, உங்கள் வீட்டில் உங்கள் ஐஸ்வர்யங்களை பெருக பண்ணி உங்கள் வீட்டில் நன்மையான காரியங்கள் உண்டாகும். அல்லேலூயா. வேலைக்காரர்கள் இப்ப பார்த்தாங்க, துறவு தோண்ட ஆரம்பிச்சாச்சு. முதல்ல ஒரு துறவை தோண்டணும். என்ன பேர் விட்டான்? அதை வாசிங்க பாவம். மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களுடனே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு என்ன ஆயிற்று? ஏசேக்கு வாக்குவாதம் பண்ணினார்கள். எதிர்ப்புடையது என்று சொல்லி, அது எதிர்க்கப்பட்டது என்று சொல்லி அதுக்கு பேரு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அடுத்த ஒரு துறவை தோண்ட ஆரம்பிச்சான். வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் மறுபடியும் எதிர்ப்பு உண்டாயிற்று என்று சொல்லி அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். மறுபடியும் வாக்குவாதம், மறுபடியும் எதிர்ப்பு. முதல்ல எதிர்ப்பு வந்துச்சு, தடை வந்துச்சு, பிரச்சனை போராட்டம் வந்துச்சு ஏசேக்கு. இரண்டாவது மறுபடியும் திரும்ப போராட்டம் வந்துச்சு சித்தனா. அடுத்து விட்டானா நம்பாடு. இங்கதான் ஆண்டவர் நம்மளை மறுபடியும் உற்சாகப்படுத்துறாரு. இந்த வசனத்தை சும்மா எழுதி வைக்கலங்க. எதிர்ப்பு வந்துட்டு இனி நம்ம தோண்ட வேண்டாம், எதிர்ப்பு வந்துட்டு நமக்கு நம்மளை வாழ விட மாட்டானுங்க, நம்மளை ஊழியம் செய்ய விட மாட்டானுங்க, நம்மளை கிணறு தோண்ட விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஓடல. மறுபடியும் ஒரு கிணத்தை தோண்டினான். அங்கேயும் எதிர்ப்பு வந்துச்சு. மறுபடியும் தைரியம் என்ன பண்ணான்? ஓடல. அதுக்கு ஒரு பேர் விட்டான். பிள்ளையை பத்தா பேர் விடணும் தான். ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் பேர் விட்டான். அப்பவும் என்ன செய்யல, விடல. இரண்டாவது எதிர்பார்த்தா வரட்டும். அடித்தாலே உற்சாகம் ஆளு விடல. அடுத்தால பாருங்க, தோண்டலாம் பாருங்க, வாசிங்க. பின்பு அவிடம் விட்டு உயர்ந்து போய் கொஞ்சம் தூரமாய் போய் வேறொரு கிணத்தை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் என்ன செய்யவில்லை. அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் தான் போராடிட்டு இருப்பான்? அவனுக்கு போராடுறதுக்கு நேரம் இல்லை. அவன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில காலம் சில போராட்டம் நம்மளோடு கூட இருக்கும். சிலர் நம்மளோடு கூட போராடலாம். ஆண்டவர் சில நேரம் விட்டு விடிப்பார். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, எந்த மட்டும் போவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. எந்த மட்டும் போவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இவர் 2 தடவை எதிர்பார்த்தான், போராட விட்டாரு, போராடணும். கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு, நீ இவங்கிட்ட அடிக்கடி போராடிட்டு இருக்க, போராட விடாம ஆக்கணும்னா உன் வீட்டுக்குள்ள போராட்டத்தை கொண்டு வந்துட்டா நீ வந்து போய் போராட்டம் என் பிள்ளைகிட்ட. புரிஞ்சுச்சா? இப்ப எங்க வந்துடும் போராட்டம்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை முறை போராடணும் சொன்னான். கடைசியில ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இருக்கிற எல்லாரும் சரி, இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு காலம் தான் உங்ககிட்ட போராட முடியும்? சில காலம் வரும் அவனுக்கு, அவன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தோன்னா அவங்ககிட்ட போராடதை விட்டுட்டே ஓடிடுவான். இப்போ உனக்கு போராட ஆள் இருக்காது. நீ பாட்டு சுதந்திரமா சைக்கிள் ஓட்டலாம், சுதந்திரமா அங்கேயும் போகலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க என்ன வரவில்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை என்று சொல்லி அதற்கு என்ன பேரிட்டாரு? இப்ப பாருங்க, நாம் தேசத்தில் படுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு என்ன செய்தான்? ரெகோபோத் என்று பெயரிட்டான். போராட ஆள் இல்ல, நீ பெருகிக்கிட்டே இன்னும் பெருகு அப்படின்ட்டார். அல்லேலூயா. இனி பெருகிக்கிட்டே இருக்கலாம், எதிர்க்க ஆள் இல்ல. அல்லேலூயா. ஏன்னா எதிர்க்கிறவன் அவன் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கே காலம் போதாது. அப்படி இருக்க உங்களை எதிர்க்க எங்க முடியும்? அல்லேலூயா. அதனாலதான் சொன்னா, 2வது 3வது ஒரு துறவை வெட்டி என்ன செஞ்சான்? ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. சரி, இதோட முடிச்சானா? விடல. பாருங்க என்ன செஞ்சான். அடுத்தால ஒரு துறவை 32வது வசனத்துக்கு வாங்க. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து நாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம். என்னத்தை கண்டோம்? ஆசீர்வாதத்தை கண்டோம், ஆத்துமாக்களை கண்டோம். அல்லேலூயா. செழிப்பை கண்டோம்,
மகிழ்ச்சியை கண்டோம், சந்தோஷத்தை கண்டோம், சமாதானத்தை கண்டோம் என்று சொல்லி அதற்கு என்ன பேர் விட்டான்? சேவா என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நாலாவது துறவு அவனுக்கு என்னச்சு? மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அதனால போராட்டத்தை கண்டு நீங்க என்ன செய்யாதங்க, கவலைப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. அவர் சொல்லிட்டாரு, இது பஞ்ச காலம் மாதிரி நினைச்சுக்கோ. நீ வாட்டில ஜபத்தை விதைச்சுக்கிட்டே இரு, விசுவாசத்தை விதைச்சு கொண்டே இரு, நம்பிக்கையை விதைத்துக் கொண்டே இரு. தேவன் விசாரிப்பார் உங்கள் விசுவாசத்தை, உங்கள் வேண்டுதலை, உங்கள் விண்ணப்பத்தை, உங்கள் ஜெபத்தை, உங்கள் கண்ணீரை அவர் விசாரித்து உங்களுக்கு நன்மை செய்வார்கள். பரலோகம் விசாரிக்கும் இருக்கிறார். உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் உங்களை விசாரிக்காம போனால் இருந்தால் யார் விசாரிப்பார்களாம்? பரலோகம் உங்களை விசாரிக்கும். அல்லேலூயா. பெரிய பெருக்கம் உண்டாகும். நீங்கள் நாளுக்கு நாள் இப்ப என்ன செய்ய போறீங்க? விருத்தி அடைய போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை திருப்ப போறாரு. தெற்குத்தி வெள்ளத்தை திருப்புவது போல். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எத்தனை மடங்கா? 100 மடங்கு. எப்படி? ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதத்தில் 15வது வசனத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிட்டதற்கு உத்தரவு அருளினாரோ, ஆபத்து நாளில் தப்புவித்து அவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? கனப்படுத்துகிறார். அங்கே நம்ம வாசிக்கிற பொழுது அதுக்கு மேல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, சேவா என்று பெயர் அந்த துறவை தோன்றுவதற்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை கடந்து வந்தது. அதே பெலிஸ்திய ராஜா கடந்து வருகிறான். கடந்து வந்து உடன்படிக்கை பண்ணா, எப்பா உன் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா கனப்படுத்திட்டாரா இல்லையா? உன் கூட யார் இருக்கிறா? உன் கூட என்ன செய்யறாரு பாருங்க. 26 வாசியம். அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோடும் கேராரில் இருந்து ஈசாக்கினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்தீர்களா என்று கேட்டான். நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டவர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் யார் கூட இருக்கா? எவன் அவனுக்கு தொந்தரவு கொடுத்து ஈசாக்கு காரியங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்து இடைஞ்சல் கொடுத்து துரத்தினார்களோ அவர்களே இவனிடத்தில் ஓடி வருகிறார்கள். இவனோடு கூட தேவன் இருக்கிறார் என்று ஒரு உடன்படிக்கை பண்ண வந்தார்கள். எப்பா அவங்க கூட தேவன் இருக்கிறாரு, தேவனை கொண்டு எங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, தயவு செய்து ஒரு சமாதான உடன்படிக்கை. வார்த்தை சொல்லுது, உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாவார்கள் என்று இருக்கிறது. அல்லேலூயா. உன் சத்துருக்களும் உன்னோடு கூட என்ன செய்வார்களாம்? சமாதானமாவார்கள். இப்படிதான் ஆண்டவர் உங்க கூட, என் கூட ஆண்டவர் இருக்கிறான்னு கனப்படுத்துவாராம். இப்ப நம்ம எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா. அதனால நீங்க விதைக்கிறத விதைச்சுக்கிட்டே இருக்க, பதில் வர்றதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்காதங்க. விதைச்சுக்கிட்டே இருப்பீங்க. நமக்கு யார் வாயிலிருந்து பதில் வரும்னு நினைப்போம். எந்த குளத்திலிருந்து தண்ணி வரும், எந்த ஆற்றிலிருந்து தண்ணி வரும் நினைப்போம். ஒன்னிலும் தண்ணி இருக்காது. ஆனா பரலோக நதியிலிருந்து, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள், நீங்கள் விசுவாசித்துக் கொண்டே இருங்கள், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், நீங்கள் விண்ணப்பித்துக் கொண்டே இருங்கள், நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டே இருங்கள். பரலோகத்திலிருந்து உங்கள் வேண்டுதலும் விண்ணப்பங்களும் ஜெபங்களும் விசாரிக்கப்படும், நல்ல பலன் உண்டாகும். அல்லேலூயா. ஈசாக்கை போல எத்தனை மடங்கா? 100 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரே என்று மற்றவர்கள் காணும்படியாய் கர்த்தர் இங்க வந்திருக்கிறது பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவேன்னு சொல்லிட்டாருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு கனப்படுத்துவார். போங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறேன்னு கனப்படுத்துவார். கர்த்தர் யார் கூட இருக்கிறேன்னு? நம்ம கூடவே இருக்கிறோம் கனப்படுத்திடுவார். அல்லேலூயா. அதனால ஒண்ணுக்குமே கவலைப்படாதுங்க. டாக்டர் இல்லைன்றார், மருத்துவர் இல்லைன்றார், ஆனா இயேசு இருக்குங்கிறாரு.
அல்லேலூயா, அல்லேலூயா. சில அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணமே நடக்காது அப்படிமா. ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி தருவார். கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு நீ வாய்ப்பே இல்லை குழந்தை பிறக்குன்னு சொல்லுவான். ஆண்டவர் உன் இனத்தாளாகிய எலிசபெத் இப்பொழுது எத்தனை மாதம்? 6 மாதம். சாத்திய கூறு இல்லை என்று நீ நினைக்காதே, சாத்தியப்படாது என்று நீ சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தியப்படும் குழந்தை உண்டு. அது ஆண்டவர் சொல்றாரு. வீடு வாசல் இல்லை அப்படின்னா கவலைப்படாத. வீடு வாசல் இல்லாதவர்கள் வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன். ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க நான் உனக்கு பலனை தருவேன். அது மாத்திரம் இல்லை சொல்லிட்டாரு, உங்க களஞ்சியம் நிரப்பப்படும். உங்க களஞ்சியம் நிரப்பப்படும். அதுல இருந்து எடுத்து உங்க கடனை பூரா அடைச்சி மீதி உங்களுக்கு இருக்கும் போஜனம் பண்ண. அல்லேலூயா. நீங்க உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் போஜனம் பண்ணுவீர்கள், கடனை பூரா அடைச்சி. எவ்வளவு அன்பு தெய்வம். அல்லேலூயா. எப்படி அழகா விசாரிக்கிற தேவனை நம்ம ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு விஷயம், கண்களை மூடுவோமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் அப்பா. ஈசாக்குக்கு எவ்வளவோ நெருக்கடி வந்ததப்பா, எவ்வளவோ போராட்டம் வந்தது. சங்கீதம் 91:15 வசனத்திலே பார்க்கிற பொழுது, ஆண்டவரே, அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். தேவன் அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். அவன் ஆபத்திலே அவனை விடுவித்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தினார் என்று வாசித்தது போல், பஞ்ச காலத்திலே ஆண்டவரே நெருக்கடியின் சூழ்நிலையிலே, பெலிஸ்தியர்களால் உண்டான நெருக்கடியின் பட்சத்திலே ஆண்டவரே ஒருபுறம் நெருக்கடி ஒருபுறம் பஞ்சம், இந்த சூழ்நிலையில் தானே ஆண்டவரே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்த பொழுது தேவன் அந்த நிலத்தை விசாரித்து, ஆண்டவரே அவன் விதைத்த விதைகளை எல்லாம் விசாரித்து தேவன் அதிலிருந்து நீர் பாய்ச்சி 100 மடங்கு அறுவடை செய்து அவனை நிறுத்தி அடைய செய்த கர்த்தர் அல்லவா. இந்த நல்ல நாளிலே இந்த நல்ல வார்த்தைகளை, நல்ல செய்திகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்யும். கவலைகள், கண்ணீர், துக்கம், ஆண்டவரே எல்லாம் மாறி போகட்டும். இடைஞ்சல்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். ஆண்டவர் சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, கடன் அடைக்க உதவி செய்யப்பா. திருமண தடைகள் நீங்கி போகட்டும். குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். வேலை வாய்ப்புகள், நல்ல வருமானங்கள் கிடைக்கட்டும் ஐயா. கட்டுகிற வீடுகள் கட்டி முடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தேவையான பணங்கள் சந்திக்கப்படட்டப்பா. உங்க பிள்ளைகள் 1 ரூபாய் கூட கடன் இல்லாதபடிக்கு எல்லா கடனை அடைப்பதற்கு தேவனவர்களை திராணி உள்ளவர்களாய் ஆசீர்வதிப்பீராக. கவலைகள் மாறட்டும், வருத்தங்கள் மாறட்டும். ஏற்ற வேளையிலே பிள்ளைகளுக்கு படித்த படிப்புக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் அப்பா. ஊழியர்களை ஆசீர்வதி, ஊழியக்காரர்களை ஆசீர்வதி, ஊழியக்காரிகளை ஆசீர்வதி. வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, வழிதடுமாறி போய்விடக்கூடாதப்பா. போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறட்டும் ஐயா. தற்கொலை ஆவி இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படட்டும். எல்லா சாபத்தின் ஆவிகளும் முறியடிக்கப்படட்டும். எல்லா சாப கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும். வியாதியஸ்தர்கள், பலவீனங்கள், சுகவீனமானவர்கள் எல்லாம் சுகமாகட்டும். கர்த்தர் சுகமகமாய், ஆரோக்கியமாய், சௌக்கியமாய், நிம்மதியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் வாழ உதவி செய்யும். தேவன் தாமே ஒவ்வொரு நாளையும் அவர்களை விசாரித்து விருத்தி அடைச்சு இந்த நல்ல வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆற்றுவீராக, தேற்றுவீராக. நீரே கூட இருந்து நடத்தும். உங்களுடைய பிள்ளைகளின் குடும்பங்களையும் நீர் கனப்படுத்தும். ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை எல்லா விதங்களிலும் நீர் கனப்படுத்துவீராக. ஆசீர்வதி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.